சூர்யா சாரே அப்பாலஜி லெட்டர் தரேன்னு சொல்லும்போது ஏன் இவ்ளோ கோவமா ரியாக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல பூர்ணி, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால நிதானமா பொறுமையா நீ பேசுற. ஆனா அந்த நேரத்துல எனக்கு இருந்த கோபத்துக்கும் வேகத்துக்கும் என்னால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியல. என்ன, சூர்யா சார் முகத்துக்காக நான் சும்மா இருந்தேன், அவ்வளவுதான். விளையாடுறாங்களா அவங்க? அவங்களா வந்து சோதனை போடுவாங்களா? அப்புறம் அவங்களா வந்து அப்பாலஜி லெட்டர் கொடுப்பாங்களா? என்ன இதெல்லாம்? அப்பாலஜி லெட்டரும் தராம விட்டிருந்தா? சொல்லுங்க அத்தா, நீங்க என்ன பண்ணிருக்க முடியும்? ஒன்னும் பண்ணிருக்க முடியாதுல. அதையும் மீறிதான் சூர்யா சார் அப்பாலஜி லெட்டரை தர சொன்னாரு. கேளு, நீ கேட்டாலாவது உன் நொத்தானுக்கு உரைக்குதான்னு தெரியல. தள்ளு. சரி பூர்ணி, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். நடந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நீ போய் கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். அனுமா, நீ இன்னைக்கே பேப்பர்ல வாண்டட் காலம் பார்த்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிடு. என்னென்ன வேலை உன் குவாலிஃபிகேஷனும் திறமைக்கும் ஏத்த மாதிரி இருக்கோ அதையெல்லாம் லிஸ்ட் போடு. முக்கியமா வாக்-இன் இன்டர்வியூன்னா அதை முதல்ல அட்டெண்ட் பண்ணு. அடுத்த வேலைக்கு ஏன் இவ்ளோ அவசரம்? மெல்ல பாக்கலாமே. கொஞ்ச நாள் வீட்ல அனு ரெஸ்ட் எடுக்கட்டும். எக்ஸாமும் இப்பதானே முடிஞ்சிருக்கத்தான், ரிசல்ட் வந்துடட்டுமே. இல்ல சித்தி, இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. விடாம இன்டர்வியூ போனாதான் ஏதாவது ஒரு வேலையாவது கிடைக்கும். கரெக்டா சொன்ன. என்ன கரெக்ட்? என்ன கரெக்ட்ங்கற? இருக்கிற வேலையை விட்டுட்டு கரெக்ட்ங்கற நீயே? எந்த இன்டர்வியூ போவாம வீடு தேடி வந்த வேலை இது. இப்ப இன்டர்வியூ போனோம், ஆபீஸா அலையணும், வேலை கிடைக்கணுமே வேண்டிக்கிட்டு உட்காரணும் நம்ம. ஏய், இப்ப எது கத்துற? அனு காலேஜ் படிச்சிட்டு இருந்த போது நாமெல்லாம் நிம்மதியா இல்லையா? நல்லா தானே இருந்தோம். சும்மா இந்த வேலை போனா அதை குடிய முடிக்க போன மாதிரி ரேஞ்சில பேசுற. அதுக்காக இருக்கிற வேலை இப்படி யாராச்சும் தூக்கி எறிவாங்களா? நாம பட்ட அவமானம் உனக்கு இன்னும் புரியவே இல்ல புஷ்பா. இந்த ஆள்கிட்ட என்னால பேச முடியாதற சாமி. சரி விடுக்கா, நடந்ததே பேசிட்டு இருந்தா போன வேலை வரப்போதா? வேலையை பாரு. அனுமா, நீ அம்மா சொல்றதெல்லாம் காதுல போட்டுக்காத. நீ இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்தா நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனையே. இதுக்கு முன்னால ஏதாவது பிரச்சனை இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா புது வேலைக்கு போற வழியை பாரு. ஆமாமா அனு, இனிமே போற ஆபீஸ்ல எந்த பிரச்சனையுமே வரவே வராது. அப்படியே தினம் தினம் பூவை தூவி அப்படியே வாழ்த்திக்கிட்டே இருக்க போறாங்க. அப்பா, இப்படி திடீர்னு வேலையை விட்டு நின்னா சூர்யா சார் என்ன நினைச்சுப்பாரோ என்னவோ. என்ன நினைச்சுக்குவாரு? இல்ல என்ன நினைச்சுக்குவாருன்னு கேக்குறேன். உன் மேல கோவப்படுவாரா? இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மேலயும் கோவப்படுவாரா? கோவப்பட்டு போகட்டும். எல்லாம் 2 நாளைக்கு தான் ஆனும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இத பாரு, அவர் பெரிய பணக்காரரு, அவர் உலகம் பெருசு, நாம ஏழை. நம்ம உலகம் ரொம்ப சிறுசு. 2 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒன்னையும் ஞாபகம் இருக்காது, என்னையும் ஞாபகம் இருக்காது, இந்த காலனையும் ஞாபகம் இருக்காது, ஒன்னும் ஞாபகம் இருக்காது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அது இல்லப்பா. என்ன அது இல்லப்பா? இத பாரு, ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன். இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சூர்யா ஆபீஸ், டென்ஷன், வேலை, இது எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடு. உன் தகுதிக்கும் திறமைக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் எந்த வேலை ஏத்ததோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணு. கிடைச்சா அந்த வேலையை போய் பாரு. அதுதான் கடைசி வரைக்கும் நமக்கு நிலைக்கும் சொல்லிட்டேன். ஐயோ, என்னப்பா இப்படி திடீர்னு? அனு, வாயை மூடிட்டு வா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அனு, இப்ப நீ என்ன பேசினாலும் அத்தான் வீம்பாதான் எடுத்து பாரு. பேசாம இரு. எப்படா ஆபீஸ்க்கு வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்?
இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சூர்யா ஆபீஸ், டென்ஷன், வேலை, இது எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடு. அப்பா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இனிமே நான் சூர்யா சார் கூட பேசவே கூடாதா? ஒருவேளை சாரே கால் பண்ணா என்ன பண்றது? சார் கூட பேசினா அப்பா தப்பா நினைப்பாரோ? ஆனா சார் இனிமே கால் பண்ணுவாரா? அப்பா இப்படி கோவமா சொல்லும் போது எனக்கு என்ன வழி? ஆனா இதையெல்லாம் சூர்யா சார் யோசிச்சு பாப்பாரா? பிள்ளையாரப்பா, எனக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. பெரியவரே, சூர்யா எங்க? முதலாளியை சாப்பிட கூப்பிடலான்னு தாம்மா மாடிக்கு போனேன். ஆனால் முதலாளி மல்லிகை செடிக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு மௌனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காருமா. நான் வந்தது கூட அவருக்கு தெரியலம்மா. பார்த்தா அவர் ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுமா. அவன் வரும்போதே பார்த்தேன். அவன் முகமே சரியில்லை. சரி, அவன் வரும்போது வரட்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. நீ எங்க இருக்க இப்போ? உடனே வீட்டுக்கு வா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா. சரிம்மா, நான் உடனே இப்போ வீட்டுக்கு வரேன். I was not aware of the consequences. இல்ல, தெரிஞ்சுதான் பண்ண. எனக்கு இது தேவைதான். உடனே சார போய் நான் பார்த்திருக்க கூடாது. அவர் என்ன வெறுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு போய் பார்த்தப்போ பங்கஜுக்கு போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? வேண்டாம், சூர்யா சாரே போன்னு சொல்லிட்டாரு. இனிமே யார்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? ஆனா இத்தனை நாள் உழைச்சதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இல்லன்னு ஆயிடுமா? அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவாங்களா? யார் வேணா தூக்கி எறியட்டும். ஐ டோன்ட் பாதர் அட் ஆல். ஆனா சூர்யா சாருக்கு ஒரு போன் பண்ணி திரும்ப சாரி கேட்கலாமா? அவர் தான் போன்னு சொன்னாரு. அவரே கூப்பிடட்டும். அது வரைக்கும் ஆபீஸ்க்கும் போக கூடாது, யாருக்கும் போனும் பண்ணக்கூடாது. ஆனா யாருக்குமே போன் பண்ணாம இருந்தா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மொத்தமா விலகுனா நம்மளையே மறந்துட்டாங்கன்னா? நோ, ஐ ஷுட் கால் பங்கஜ். பங்கஜ் கூட பேசுறதுல என்ன தப்பு? எஸ் மீராஜி. என்ன பங்கஜ், என்கிட்ட பேச கூட உங்களுக்கு பிடிக்கலையா? போனை வச்சிருன்னு சொல்ல போறீங்களா? மீராஜி, இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா ஏன் நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிறீங்க? இப்பெல்லாம் யாருக்குமே என்ன பிடிக்கல பங்கஜ். ஓ, என்ன பங்கஜ், சிம்பிளா ஓன்னு சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல மீராஜி, அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை மீராஜி. பங்கஜ் ப்ளீஸ், அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான் என்ன எனக்காகவா இந்த தப்பு பண்ண? நம்ம கம்பெனிக்காக தானே பண்ண. ஓ, பங்கஜ் டோன்ட் இரிட்டேட் மீ. நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம நொந்து போயிருக்கேன். மீராஜி, டு பி ஃப்ராங்க், எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. சூர்யா சார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இதுல உங்க விஷயத்தை பத்தி இப்ப எப்படி கேக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப நான் சார் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அம்மா வர சொல்லிருக்காங்க. அம்மா வர சொன்னாங்களா? எதுக்கு? தெரியல மீராஜி.
அங்க போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் பங்கஜ், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. என்ன மறந்துடாதீங்க. மீராஜி, இப்படிலாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. நிச்சயமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பங்கஜ். ஐ ரியலி மீன் இட். இவ்வளவு நேரம் அழுது அழுது. ஓகே பங்கஜ், ஓகே, யூ கேரி ஆன். பை. ம். அம்மா, வா பங்கஜ், உட்காரு. இல்ல பரவாயில்ல. உட்காருப்பா. அம்மா, ஏமா உடனே வர சொன்னீங்க? சூர்யா எங்கம்மா? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்லம்மா, நீங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு உடனே வான்னெல்லாம் இது வரைக்கும் சொன்னதில்ல. அதான். வந்த உடனே சூர்யா எங்கன்னு ஏன் கேட்ட? நான் வர சொன்னதுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு உனக்கு தோணுச்சா? சொல்லுப்பா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சூர்யா ஏன் இப்படி டல்லா இருக்கான்? இல்லம்மா, எப்பவும் ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல. அது எப்பவும் உள்ள பிரச்சனை தானே. இன்னைக்கு மட்டும் ஏன் இவன் இவ்வளவு டல்லா இருக்கான்? அவன் முகமே சரியில்லை பங்கஜ். தினமும் ஆபீஸ்ல வழக்கமா இருக்கிற பிரச்சனைக்கும் இவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. பார்த்தா எனக்கு தெரியாதா? வேற என்னமோ நடந்திருக்கு. மான்சி கூட கேட்டா ஆபீஸ்ல என்ன பிரச்சனைன்னு. அப்படி என்னப்பா பிரச்சனை? சாப்பிட கூட வரலப்பா அவன். என்ன பார்த்து பேச மாட்டியா பங்கஜ்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சூர்யாவால தனிமைய தாங்கிக்க முடியலப்பா. அவனுக்கு ஒரு துணை வேணும். உன்னை விட சூர்யாவை புரிஞ்சுக்கிட்டவங்க வேற யாரும் கிடையாது. நீதான் அவங்கிட்ட எடுத்து சொல்லி அவனை ஒத்துக்க வைக்கணும். இந்த விஷயம் எல்லாரையும் விட உனக்கு தான் முதல்ல புரியணும். ஆனா நீதான் எனக்கு எதிரா முதல் ஆளா வந்து நிக்கிற. பதில் சொல்லு பங்கஜ். சூர்யாவுக்காக, சூர்யாவுடைய சந்தோஷத்துக்காக, இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காக இத நீ பண்ணுவியா? அம்மா. எனக்காகவாவது செய் பங்கஜ். ம். சூர்யா மேலதான் இருக்கான். போ, போய் இப்பவே பேசு போ. இல்லம்மா, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பேசுறேன். ஒருவேளை தப்பு என் மேலதானா? சூர்யாவோட சந்தோஷத்துக்கும் மன நிம்மதிக்கும் குறுக்க நிக்கிறது நான் தானா? யோசிக்காது பங்கஜ். உன்னை விட்டா மனசு விட்டு பேசுறதுக்கு சூர்யாவுக்கு வேற யாரு இருக்கா? நான் நிச்சயம் பேசுறேம்மா. நான் வரேம்மா. ம். அதெல்லாம் சரிதான். ஏய், கொஞ்சம் லைன்ல இரு. சுப்பு சார், சுப்பு சார், எங்க ரொம்ப அவசரமா கிளம்பிட்டீங்க? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? என்னடா எப்பவும் போன் பேசுற மாதிரி நடிப்பானே, இப்ப என்ன போன்ல பேசாம நம்ம கிட்ட நேரடியா பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்ப எனக்கு போன் முக்கியம் இல்ல சார், நீங்க தான் முக்கியம். ஒரு செகண்ட் சார். நீ போன வை. உன்னோட 10 லட்சம் ரூபாய்ல எனக்கு ஒரு பிச்சை காசு. போன வை. சுப்பு சார், என்ன சார் இப்படி ஆயி போச்சு? உங்க பொண்ணு அனுவ சூரிய பிரகாஷ் ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாமே. ஹலோ, அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சார். நம்ம காலனி முழுக்க இதே தான் சார் பேச்சு. ஆனா அந்த விஷயத்தை நான் நம்பல சார். இந்த காலனி ஜனங்க இருக்காங்களே, அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க சார். நாம இந்த மாதிரி எவ்வளவு பார்த்திருக்கோம். அணுவையாவது சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு அனுப்புறதாவது. அவ திறமை என்ன, அறிவு என்ன? நீ வம்புக்கு தானே அலையிற? என் வாயில இருந்தே கேட்டுக்க. அணுவெல்லாம் யாரும் வேலையை விட்டு தூக்கல, அவதான் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா. ஏன்னா எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சார் சரியா சொன்னீங்க சார். அடுத்த வீட்டுல எப்ப என்ன நடக்கும்னு தேடி அலையறவங்களை கண்டாலே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியும் சார்.
சுப்பு சார், நம்ம வீட்ல 1000 பிரச்சனை, இதுல அடுத்தவங்க பிரச்சனை எதுக்கு நமக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம் சார். யாரும் அனுபவ வேலையை விட்டு துரத்துல, நம்ம வீட்டு பொண்ணு தான் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அது போதும் சார், அது போதும். சூப்பர் சார், சூப்பர். அப்படிதான் இருக்கணும். ஆமா சார், அந்த டெண்டர் விஷயம் என்னாச்சு? அனு ஆபீஸ்லயே அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆபீஸ்ல அப்பாலஜி லெட்டரும் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த லெட்டரையும் கொண்டு வந்து காமிக்கிறேன், இல்ல உன் வீட்டு செவத்துல ஒட்டி வைக்கிறேன், அப்பப்ப பாத்துக்க. அண்ணா, என்னென்ன சொல்லிட்டு போறாரு அவரு? என்னத்த சொல்லுவாரு? மொத்த ஆபீஸும் அனு கிட்ட மன்னிப்பு கட்டிச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அண்ணா, அதை விடுங்க அண்ணா. அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு? டீ போட்டு வச்சுட்டு திரும்பி பாக்குறேன், உங்களை ஆளை காணோம். அதான் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க உள்ள. அப்பா சொன்னது சரிதான். காலனி முழுக்க என்னையும் என் குடும்பத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா சார் உலகம் ரொம்ப பெருசு. இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. சார் ரொம்ப உயரத்துல பறந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணுல இதெல்லாம் படாது, தெரியவும் தெரியாது. அந்த உயரத்துல இருக்கிற ஒருத்தர் முன்னாடி எங்க அப்பா தலை குனிஞ்சு நிக்கிறத என்னைக்கும் என்னால சகிச்சுக்கவே முடியாது. அந்த நிலைமை வரவிட மாட்டேன். கட்டாயம் நீ வரவிட மாட்டேன். டிசைடே பண்ணிட்டியாடி இந்த வேலையை விடுறதுன்னு? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஆனா உனக்கு ஒர்க் கிடைச்சதானோ? இன்னைக்கும் காலேஜ்ல எத்தனை பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். அனு, அப்படிப்பட்ட வேலையை போய் விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பாவா சூர்யா சாரான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் ரம்யா? எனக்கு 2 பேருமே வேணும். அப்பாவோட மரியாதையும் முக்கியம், வேலையும் முக்கியம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸே எனக்கு இல்லையே. இத பத்தி யோசிச்சு யோசிச்சு என் தலையை வெடிச்சிட போல இருக்கு ரம்யா. புரியுது அனு, ஆனா இதையும் யோசிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான். உங்க அப்பா சொன்னது என்ன? இந்த வேலை வேண்டாம் அவ்வளவுதானே சொன்னாரு. அதுக்கே நீ இவ்ளோ அப்செட்டா இருக்க? அப்பாவா சூர்யா சாராங்கிற கேள்வியே இங்க வரலையே.